நம்முடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தற்போதைய நடவடிக்கைகள் எல்லாமே பயங்கர அதிரடியா தாங்க வந்துட்டு இருக்கு. நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டு அப்ப கூட உடனே 3 நாள்ல இங்க இருந்து டெல்லி கிளம்பி அங்க போய் பிரதமர் ஆபீஸ்ல நம்மளுடைய மோடிஜியை சந்திச்சு பேசிட்டு அவர் ஒத்துழைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டின் அதுக்கப்புறமா டெல்லியில இருக்க அனைத்து வக்கீல்களையும் கூப்பிட்டு இதற்கு மாநில அரசே சட்டம் இயற்ற முடியுமா அப்படின்ற விஷயத்தை தீர அலசி ஆராய்ஞ்சிட்டு அடுத்த 2வது நாளே சட்டத்தை போட்டு அடுத்த 2வது நாளே அதை நிரந்தரமாவும் ஆக்கிட்டாருங்க. இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப எளிமையா வந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு முதலமைச்சர் அப்படின்றதே மறந்துட்டு நார்மலா டிராபிக்ல போறாரு, டிராபிக்ல நிக்கிறாரு. அவருக்காக எந்த ஒரு போக்குவரத்து தடைகளும் ஏற்பட்டதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, சாதாரணமா டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்காரு. பல வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த முதலமைச்சர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் அவரை ஓரளவுக்கு ஏத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் மீதம் இருக்கும் 3.5 ஆண்டுகள் அவரே ஆட்சி செய்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவர் பலதரப்பட்ட அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அஇஅதிமுக சசிகலா தரப்பினர் கூட இப்ப கொஞ்சம் அல்லோலப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாம். சசிகலா கூடவே இருந்தா அவங்களுடைய பதவி நீடிக்குமா அப்படின்னு யோசிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். இப்போ சசிகலா கிட்ட ஐக்கியமாகதா அப்படின்னா பன்னீர்செல்வம் சார் கிட்ட ஐக்கியமாவதா அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகவில் பதவியில் இருப்பவர்களா யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அஇஅதிமுக கட்சியில் இருக்கும் பதவியில் இருப்பவர்கள் பன்னீர்செல்வத்திற்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கட்சி 2ஆ உடையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அரசியல் வல்லுநர்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மன்னார்குடி குடும்பத்தாரிடமும் சசிகலாவிடமும் அந்த அளவுக்கு சரியா பேசுறதுல நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு முறை தான் அவர் போயத்துடனே போயிட்டு இருக்காருங்க. ஆமாங்க, கடந்த மாதம் ஒரே ஒரு முறை தான் அவர் போயத்துடன் போயிருக்காரு. அதாவது இப்போ சசிகலா அவர்கள் இருக்கும் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் போறதே இல்லையாங்க. இதை விட அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ற ஆதாரம் வேற எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்ல, தம்பிதுரை தொடர்ந்து அவரை பதவியை ராஜினாமா செய்யணும், சசிகலா முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க நிலைமையில இவரும் அதை பத்தி எதுவுமே கேட்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. ஒருவேளை இவர் சசிகலாவோட விசுவாசியா இருந்தா இவர் உடனே பதவியை ராஜினாமா பண்ணிருப்பார் இல்லையா? சோ இதனாலேயே மக்கள் இப்போ பன்னீர்செல்வத்தை முழுமையா நம்பி இருக்காங்க. இதனால அஇஅதிமுக கட்சி 2ஆ உடையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுதுன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.